வணக்கம் சார். வணக்கம். இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தேவைக்காக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவோட நிலைமையை ரொம்ப மோசமாக்கி போய்க்கிற காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமியோட தலைமை தான் காரணமா? அதிமுக மோசமா போகல. மீடியா அப்படிங்கிற ஒரு தாட்ஸ்ல தான் அதிமுக பலவீனம் அடைஞ்சதா சொல்றாங்க. காரணம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 72ல் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற பொழுது ஒரு சாதாரண மனிதனாக அதிமுக ஆரம்பிச்சு அவருக்குன்னு ஒரு இடைத்தேர்தல், திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெரிய பெரிய ஜாம்பவான் கருணாநிதி, மதுரை முத்து, பழக்கடை பாண்டி, நெல்லுப்பேட்டை சீனி, இப்படி பல்வேறு ஆட்கள் அன்றைக்கு பொன் முத்துராமலிங்கத்தை வேட்பாளராக திமுக நிறுத்தியிருந்தாங்க. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அப்படின்னு வரையில் அவர்களெல்லாம் சினிமா மாயையில் இருக்கிறாங்க. ஒரு படம் ஓடுறது மாதிரி ஒரு 50 நாள் ஓடும் அல்லது 100 நாள் ஓடும் அப்படின்னு பேசினவர் தீய சக்தி கருணாநிதி. அந்த நேரத்தில் நாராயணசாமி நாயுடுன்னு சொல்லி விவசாயிகள் சங்க சார்பில் அவர் ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தார். அந்த போராட்டத்தை எடுக்கிற நேரத்தில் பல்வேறு காலகட்டங்கள், பல்வேறு சூழல்களில் எம்ஜிஆர் பல வழியில் தாக்கப்பட்டார், பல வழியில் பாதிக்கப்பட்டார். அப்பொழுது உடன் இருந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெருந்தலைவர் கல்யாணி சுந்தரம், இன்னொருவர் கூத்தகுடி சண்முகம். இவங்க இரண்டு பேரும் தான் பக்கபலமாக அன்றைக்கு எம்ஜிஆர் இடத்துல இருந்தார். அன்றைக்கு வத்தலக்குண்டில் ஒரு சம்பவம் நடந்தால் அது மறுநாள் பத்திரிகை தெரியும். அது உசிலம்பட்டியில் ஒரு சம்பவம் நடந்தால் அது பத்திரிகையில் மறுநாள் தான் வரும். இல்லைன்னா ரேடியோவில் கேட்கலாம், வேற ஒன்றுமே வழி இல்லை. அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறதை போல இல்லாத காரணத்தினால அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் சொன்ன அந்த இரட்டை இலை சின்னம், சுயேட்சை சின்னத்தில் ஓட்டு போடுகிற அன்றைக்கு சில பெண்கள் துணிஞ்சு வேப்பங்குலைய தலையில சொருகிக்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கு எப்படி குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் மீடியாவை பார்த்து எப்படி இன்றைக்கு பேசினார்களோ அதே போல அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தில் இருக்கிற திமுகவினுடைய ஆண்களை, அவர் வேண்டாம் ஓட்டு போடட்டும், அம்மா நீ பாலில் சத்தியம் பண்ணிட்டு போ, ஓட்டு போடுன்னு சொன்ன காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம். 2,61,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைக்கு மாயத்தேவர் ஜெயிச்சார். இது முதல் படி. அதற்கு பிறகு கோயம்புத்தூர் ஒரு இடைத்தேர்தல், தொண்டாம்புத்தூர். அந்த இடைத்தேர்தலில் அரங்கநாயகம் 500 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அப்படி ஜெயிச்சு வளர்ந்த இயக்கம் அதிமுக. அந்த அதிமுகவை ஆட்சிக்கு வருகிற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி, இப்படி பல்வேறு சூழல்ல பார்லிமெண்ட்ல ஒன்றாக நின்று வெற்றி பெற்றார்கள். நான் சட்டமன்றத்தில் சந்திக்கிற பொழுது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கூட்டணி, அதிமுக சில கட்சிகள் கூட்டணி, காங்கிரஸ் தனி கூட்டணி, திமுக தனி கூட்டணி, 4 அணி கூட்டணி. அந்த 4 அணியில அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இதே போல கருணாநிதி 100 நாள் ஓடும்னு சொன்ன கருணாநிதி, 1 வருஷம் ஓடும்னு சொன்ன கருணாநிதிக்கு எதிர்த்து என்றைக்கு அவர் தீய சக்தி கருணாநிதி என்று சொன்னாரோ அந்த சக்திக்கு பிறகு 78ல் மீண்டும் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தார். அந்த முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அவர் பல்வேறு காரியங்கள் செய்தார்கள். இப்படி பல்வேறு திட்டங்கள், பல்வேறு காரியங்களை மக்களிடத்திலே எடுத்து சொன்னதற்கு பிறகு ஒன்றுமே இல்லாமல் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசும் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற காரணத்தினால் அன்றைக்கு ஆட்சி கிளைக்கப்பட்டது. ஆட்சி கிளைக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் அவர் 81ல் ஒரு தேர்தலை சந்திக்கிறார். சந்திக்கிற பொழுது மக்களிடத்தில் அவர் சொன்ன வார்த்தை,
அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து பயணம் செய்து வருகிற பொழுது பணம் இல்லாமல் பாண்டியன் ஓட்டலில படுத்து விட்டார் ஒரு நாள் புறா. அன்றைக்கு ஜேபிஆர் சத்யா ஸ்டுடியோனுடைய பத்திரத்தை கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் அரசியல் ஆசானாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பக்கத்திலே இருந்த போ அன்பழகன் இருவரும் கீழக்கரையிலே போய் அந்த பத்திரத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கி வந்ததற்கு பிறகுதான் அவர் பயணத்தை தொடர்ந்தார். அப்படி தொடர்கிற பொழுது காரைக்குடியில் தங்கி மறுநாள் அருந்தாங்கியிலே அவர் பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது நான் என்ன தவறு செய்தேன் என்றுதான் மக்களிடத்திலே அவர் வைத்த கோரிக்கை. அப்படி அந்த கோரிக்கை வைத்ததற்கு பிறகு நான் முதலமைச்சர் ஆனால் என்னுடைய தம்பி தோத்தாலும் ஜெயித்தாலும் நான் அவரை அமைச்சராக்குவேன் என்று திருநாவுக்கரசை அன்றைக்கு சொல்லி அருந்தாங்கியில் வாக்கு கேட்டார். ஜெயித்தார், முதலமைச்சரானார். அருந்தாங்கியில் இருந்த திருநாவுக்கரசு அன்றைக்கு மாநில இளைஞரணி செயலாளர். அவர் அன்றைக்கு அமைச்சராக இருந்தார். இது வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய காலங்கள் பூரா தமிழ்நாட்டினுடைய ஒரு பொற்கால ஆட்சி. 82 ஒரு சத்துணவு திட்டத்தை அறிவிக்கிற பொழுது இதே தீயசக்தி கருணாநிதி அந்த சத்துணவு திட்டத்தை அறிவித்திருக்கிறாரே தவிர அதற்கான பணம் ஒதுக்கவில்லை. இன்னொன்று, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளை தட்டேந்த விட்டு விட்டார், பிச்சை எடுக்க விட்டு விட்டார் என்று சொன்னவர் தீயசக்தி கருணாநிதி. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நான் பணம் ஒதுக்கவில்லை என்று சொன்னாலும் ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலும் உட்கார்ந்து நான் வசூல் செய்து இந்த சத்துணவு திட்டத்தை நடத்துவேன் என்று சொன்னார். நடத்தி காட்டியிருக்கிறார். இன்றைக்கு வரை உலகம் முழுவதும் எம்ஜிஆர் என்றால் அது சத்துணவு திட்டம். அது யாராலையும் மாற்ற முடியாது. அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது கூட 3000 மைல்களுக்கு அப்பால் அமெரிக்காவில் இருக்கிற பொழுது கூட ஆண்டிப்பட்டியில புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். இதற்கு இடையில அந்த 77, 78 அந்த காலகட்டங்களிலே மத்திய அமைச்சர்களை இடம்பெற வைத்தார். சத்யவாணி முத்தும் பாலப்பழனூரையும் அமைச்சராக்கினார். இது முதலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மத்திய அரசில அங்க வைப்பதற்கு தமிழ்நாட்டிற்காக அங்க வைப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதை யாரும் மறுக்க முடியாது. அதை போல சத்துணவு திட்டம், அதை போல மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாகத்தான் இருந்தாரே தவிர வேற எந்த இதுவும் இல்லை. அவர் இறக்குகிற வரை யாருக்கும் தெரியாது. அவர் இறக்குகிற வரை பிறந்த நாள் தெரியாது, தொண்டர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் இறந்ததற்கு பிறகுதான் ஜனவரி 17 புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் என்று மக்களுக்கு தெரியும். அதற்கு முன்னாடி யாரும் பிறந்த நாள் கொண்டாடியதாக சரித்திரமே இல்லை. அதை போல தேவரை நேசித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் இருக்கிற பொழுதும் தேவரை பார்த்திருக்கிறார். இல்லாத போதும் அந்த தேவருடைய பசும்பொன் தேவருடைய இடத்திற்கு சென்றவர், முதலில் சென்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதை யாரும் மறுக்க முடியாது. அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கூட அந்த இடத்திலே காவி அடிக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அங்கிருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய உறவினர்கள், இன்றைக்கு நீங்க அடித்து விட்டு போவீர்கள், நாளைக்கு யார் வந்து அடிப்பது என்று கேட்ட காரணத்தினாலே வருடத்திற்கு 1000 ரூபாய் நீங்கள் அதை சீர் செய்வதற்காக ஒதுக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இது மறுக்க முடியாது. இப்படி அவருடைய காலகட்டங்களில் எல்லாம் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 82 ஒரு நாடாளுமன்ற தேர்தல், தஞ்சாவூர் நாடாளுமன்ற தேர்தல், நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தேர்தல். அன்றைக்கு இந்திரா காந்தி சிக்மங்களூர்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது. தஞ்சாவூர்ல இந்திரா காந்தி நிற்க போகிறார் என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு அவர் சிக்மங்களூர்ல தேர்தல் நின்றார். ஆனால் அன்றைக்கு சிங்காரவேலன் என்ற வரை சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன், அவரை நாடாளுமன்ற வேட்பாளராக தஞ்சாவூர்ல நிறுத்தி அங்கே அதிமுக கூட்டணியை வைத்துக் கொண்டு
நாகப்பட்டினத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் இரட்டை இலை சின்னத்தை அங்கே பரப்பினார். தேர்தல் நடந்து கொண்டிருந்தது. அது ஒரு அராஜகமான தேர்தல், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அட்டகாசமான தேர்தல். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து போட்ட வேட்பாளரை வைத்து பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது நானும் வேதாரண்யத்திலே தலைஞாயர் யூனியன் என்ற இடத்திலே என்னுடைய அண்ணன் காளியப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்து விட்டார். அருமையன் முத்தமிழ் வித்தகர் காளிமுத்தண்ணன், அருமையன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற பொன்னையன், எல்லோரும் அங்கே இருந்தோம். கடைசியாக ஒரு பிரச்சாரம் செய்துவிட்டு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியை தாண்டி நாகூருக்கு சென்ற பிறகு எல்லோரையும் அழைத்தார். இந்த தேர்தலுக்கு நாம் விதை போட வந்திருக்கிறோம். அதனால அர்த்தமே விதையை விதைக்க வந்திருக்கிறோம். அறுவடைக்கு என்று ஒரு காலம் இருக்கிறது. யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லோரும் தேர்தல் நடக்கிற பொழுது மதியம் 2 மணி 3 மணிக்கு மேல் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளிலும் இருந்து நம்முடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் அத்துணை பேரும் தஞ்சாவூர் சென்றடைய வேண்டும், இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி தொண்டர்களுக்கு பணம் கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது யாரும் மறுக்க முடியாது. அவர் போட்ட விதையினாலே நாகப்பட்டினம், நன்னிலம், வேதாரண்யம், மன்னார்குடி 4 தொகுதியிலும் அதிமுக அதிக ஓட்டு. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி மட்டும்தான் குறைந்த ஓட்டில். அன்றைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16,000 ஓட்டோ 18,000 ஓட்டுல தான் வெற்றி பெற்றது என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய அனுமானம். இப்படி வளர்ந்த இயக்கம். அந்த இயக்கம் அவர் மறைவிற்கு பிறகு உடைந்தது. ஒன்றாக சேர்ந்தோம். அந்த சேர்வதற்கு எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். இந்த கட்சிக்கு வடிவம் கொடுத்தவர் பாவு சண்முகம், பொதுச் செயலாளர். அப்பொழுது அந்த பொதுச் செயலாளர் பாவு சண்முகம் கட்சிக்கு வடிவம் கொடுத்து எங்களை போன்றவர்கள் எல்லாம் ஒன்றிய கழக செயலாளராக, நகர்கழக செயலாளராக, மாவட்ட கழக செயலாளர் போட்டு தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு 80 இருந்து அவர் இறக்குகிற வரை யாரும் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் மாற்றப்படாமல் இருந்த காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பொற்காலம். அதை மறக்கவே முடியாது. ஆனால் அதற்கு பிறகு உடைந்த கட்சியை ஒன்றாக சேர்த்தவர் புரட்சி தலைவி அம்மா. ஒன்று நினைவுபடுத்துறேன். கொள்கையமைப்பு செயலராக அம்மாவை போட்டதற்கு பிறகு ஒரு பொதுக்குழு நடக்குகிற பொழுது அந்த பொதுக்குழுல ஒரு சிறு விவாதம் வந்ததற்கு பிறகு அம்மா அவர்கள் எழுந்திருச்சு பாவு சண்முகத்தை விமர்சனம் பண்ணுகிற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுந்து நின்று, இந்த கட்சிக்கு வடிவம் கொடுத்தவர் பாவு சண்முகம், அவர் பொதுச் செயலாளர், அவரை விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தயவு செய்து ஒன்று உட்காருங்கள், இல்லை வெளியே போடுங்கள் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு நான்லாம் உயிரோடு இருக்கிறேன். வெளியே போனதற்கு பிறகு திருப்பி அவர்கள் மறுபடியும் மீண்டும் வந்தார்கள். வந்து மறுபடிக்கும் கொள்கையமைப்பு செயலராக பணியாற்றினார். அன்றைக்கு ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 9. அந்த பிறந்த நாளிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னதற்கு இணங்க ஆர்.எம். வீரப்பன் வீட்டில் வந்து அவரிடத்தில் ஆசி பெற்று அதற்கு பிறகு தலைமை கழகத்துக்கு சென்றவர் புரட்சி தலைவி அம்மா. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதற்கு பிறகு அந்த இரட்டை இலையை பெற்ற நேரத்தில் அந்த பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் 2-3 பேர். ஒன்று அருமையனன் சிங்கமலரையைச் சேர்ந்த மாதவன், அருமையனன் முத்துச்சாமி, பொன்னையன் போன்றவர்கள், அருமையனன் தம்பித்துறை. அன்றைக்கு தம்பித்துறை நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர். ஒரே நாளில் சனிக்கிழமை இரவு கையெழுத்து வாங்கி வெள்ளிக்கிழமை இரவு கையெழுத்து வாங்கி சனிக்கிழமை காலையில் தேர்தல் அலுவலகத்தினுடைய கொடுத்து இரட்டை இலையை கையில பெற்றார்கள். பெற்றதற்கு பிறகுதான் மருங்காபுரி, மதுரை கிழக்கு, கும்போணத்திலிருந்து ராதாவை கொண்டு வந்து மதுரை கிழக்கிலே போட்டார்கள். மருங்காபுரியிலும் அதே மாதிரி பொன்னுச்சாமியை போட்டார்கள். 2 தொகுதியும் அதிமுக மீண்டும் உயிர் பெற்று இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு அந்த இடைத்தேர்தல்.
அந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அம்மா 91 ஆட்சிக்கு வந்தார்கள், செய்தார்கள். அது அந்த காலகட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற மீடியா, இன்றைக்கு இருக்கிற செல், இன்றைக்கு இருக்கிற வாட்ஸ்அப், இன்றைக்கு இருக்கிற அந்த சோசியல் மீடியா இது எதுவுமே இல்லை. ஆனால் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற பொழுதே எல்லாவற்றையும் உயிராக எழுதி வைத்துவிட்டு சென்றவர். உலகத்திலேயே அப்படி ஒரு தலைவனை தவிர வேற எவனுமே இருக்க முடியாது. அதை போல இன்றைக்கு சந்தனப்பட்டியிலே அவர் உறங்குகிறார் என்று சொன்னால், அன்றைக்கு அதனுடைய மதிப்பு, தங்கத்தினுடைய மதிப்பு 1 கோடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது பல கோடி. இப்படி பல கோடியோடு இன்றைக்கு அந்த சந்தன பேழையில மெரினா கடற்கரை இருக்கிற ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் அவர் ஒருவர் தான். வேறு எவனுக்கும் அந்த தகுதி இல்லை, அந்த அருகதை இல்லை. அப்படி யாரையும் அடக்கமும் செய்யவில்லை. இன்றைக்கு உயிரோட்டமாக இருக்கிறவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் என்ற சொல்லுகிற வார்த்தை உலகத்தில் இருக்கிற வரை அதிமுகவை எவனாலும் அழிக்க முடியாது. இதுதான் வரலாறே. 96ல் தோற்றதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த தோல்விக்கு முழு காரணம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், மீண்டும் அதிமுகவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவேன் என்று சபதம் எடுத்தார்கள். 97ல் ஒரு நாடாளுமன்றத்தில் சந்திக்கிற பொழுது இங்கே இருக்கிற ப. சிதம்பரம் உட்பட அன்றைக்கு கைகட்டி நின்றவர் தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். வாக்கு கேட்கிற பொழுது கைகட்டி நின்றவர் தான் ப. சிதம்பரம் என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பிறகு 91ல் ஆட்சி வந்தது. 6 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சியில் கூட அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. இன்றைக்கு மீடியாவெல்லாம் சொல்றாங்க அவங்க சிறைக்கு போனவர்கள், தண்டனைக்கு உரியவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது உண்மையில் என்னை போன்றவர்களுக்கு மனவேதனைப்படுகிறது. 13 வழக்குகள், 12 வழக்குகள் அரசாங்கம் போட்ட வழக்குகள், அத்துணை வழக்குகளையும் சந்தித்து வெற்றி பெற்றவர் புரட்சி தலைவி அம்மா. ஒரே ஒரு வழக்கு, அது போயஸ் கார்டன் வீடு, தோட்டம். இதுதான் இன்றைக்கு எல்லாரும் பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரியவெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சொத்து குவிப்பு வழக்கை மட்டும் எடுத்து வைத்து அன்றைக்கு தீய சக்தி கருணாநிதி, ப. சிதம்பரம், மத்திய அரசு இப்படி போன்றவர்களெல்லாம் அம்மாவை எள்ளி நகையாடினார்களே தவிர அம்மா அவர்கள் எந்த தவறும் மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் செய்தார். அது காவேரி ஆகட்டும், அல்லது முல்லை பெரியாராக இருக்கட்டும், காவேரி கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், இதை அத்துணையும் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் இறந்ததற்கு பிறகு கூட தண்டனை கொடுத்து, அதற்கு பிறகும் கூட அவர்கள் கூட இருந்த சசிகலா அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கினார்கள். இதெல்லாம் யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் மீடியாக்கள் எல்லாம் அவங்க தண்டனை பெற்றவர்கள்னு சொல்றாங்க. ஆனால் தண்டனை பெற வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை யாரும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. ஏன்னா அரசாங்க சொத்தை கொள்ளையடித்தவர்கள். ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும் அரசாங்க சொத்தை கொள்ளையடிக்காதவர்கள். இதே திருப்பத்தூர்ல ஒருவருடைய மணி விழாவுக்கு, சுண்டக்காட்டு சுந்தரம்னு சொல்லி மணி விழாவுக்கு வைகோ வந்திருக்கிற நேரத்தில், அப்பொழுது நாங்கள் தனியாக இந்த திருப்பத்தூர் தொகுதிக்கு மட்டும் ஒரு கூட்டணி வைத்தோம் உள்ளாட்சி தேர்தலில். அதில் சில வெற்றிகள் பெற்றோம். அந்த வெற்றிகள் பெற்றதை வைத்து பேசுகிற ஒரு சூழல் வருகிற பொழுது அவரிடத்துல நான் சொன்னேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் சரி, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, எம்ஜிஆருடைய தொண்டர்கள் கோடியை பார்த்த இல்லை, தெருக்கோடியைத்தான் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் கோடியை பார்த்தவர்கள், அப்படிப்பட்ட தவறு செய்தவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் என்று சொன்னதை கூட அம்மாவிடத்திலே பல முறை என்னை குற்றச்சாட்டாக சொன்னார்கள். ஆனால் அந்த சொன்னதற்கு பிறகு வைகோ கூட அடுத்து கோயம்புத்தூர்ல பேசுகிற பொழுது அந்த வார்த்தையை மாற்றி விட்டார். இது வரலாறு. இப்படித்தான் போய்கிட்டே இருக்கு. இப்ப காலகட்டங்கள்ல நானும் 2001 எம்எல்ஏ இருந்திருக்கிறேன். 5 வருஷம் நானும் பண்ணியிருக்கிறேன். 2001 எனக்காக என்னுடைய கோரிக்கைகளை அம்மா நிறைய நிறைவேற்றினாங்க. இதே சிங்கமலரி மருத்துவமனை, திருப்பத்தூர் மருத்துவமனை ஒரே நேரத்தில் காம்பவுண்ட் வால் சுவர் எழுப்புறதற்கு
அன்றைக்கு தளவாய் சுந்தரம் அமைச்சராக இருந்தார். 7.5 லட்சம் ரூபா ஒரே நேரத்தில் கொடுத்தாங்க இந்த தொகுதிக்கு. அதேமாதிரி மின்சாரம் செவ்வூர் இது தெக்கூர் சிங்கமுனரி எஸ்புதூர் 110 கேவி, அந்த 110 கேவிக்கு 12 கோடி ரூபா, 4.5 கோடி ரூபா. எஸ்புதூருக்கு 60 மெகாவாட் இருந்த 110 ஆக்குறதுக்காக ஒரே நேரத்தில் 12 கோடி ரூபா கொடுத்தவர் யார் என்று சொன்னால் புரட்சி தலைவர் அம்மா கொடுத்தாங்க. அன்னைக்கு அமைச்சர் யார் என்று சொன்னால் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கிற பிஜேபியில் மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன், அன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சர். இது எல்லாமே நாங்கள் செஞ்சோம். இந்த காலகட்டங்கள்லாம் எல்லாமே நடந்துச்சு. இதே தான் அம்மாவுடைய வாழ்க்கையும். ஆனால் அம்மா அவர்கள் 2005 ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்திருந்தால் கருணாநிதி தலை வச்சு கூட படுத்திருக்க முடியாது. 1 கிலோ அரிசியை 1.25 ரூபாய்க்கு கொடுத்தவர் எம்ஜிஆர். அது ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அந்த விலையை கூட்டியவன் தீய சக்தி கருணாநிதி. 2.5 லட்சம் 2.5 ரூபா. திருப்பி 2.5 ரூபாயை 91 96 வரை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விலையை ஏற்றாமல் கொடுத்த பெருமைக்குரியவர் புரட்சி தலைவி அம்மா. ஆனால் 96 2000 வரை வருகிற பொழுது 1 கிலோ அரிசியை 3.25 ரூபாய்க்கு கொடுத்த பெருமை தீய சக்தி கருணாநிதிக்கு உண்டு. ஆனால் இதையே 2001 2005 நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற பொழுது, அன்றைக்கு நிதியமைச்சராக இருக்கிற பொன்னையன் இருக்கிற பொழுது எல்லோருமே அம்மாவிடத்திலே சொல்லுகிற வாய்ப்பை இருக்கிறவர்களிடத்திலே சொல்லி 1 கிலோ அரிசி 2.5 ரூபாய்க்கு கொடுத்தால் போதும், குறைத்தால் போதும், நம்முடைய ஆட்சி வரும் என்று சொல்லுகிற பொழுது பல லட்சம் டன் அரிசி இருக்கிறதை வைத்து கொண்டு கூட ரெவன்யூ குறையக்கூடாது, மக்கள் மீண்டும் கருணாநிதி ஆட்சியை போல 72 73 ஆட்சியை போல மக்காச்சோளம் மறுவளைக்கிழங்கு வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தின் காரணமாக அன்றைக்கு விலையை குறைக்கல. ஆனால் இதே திருப்பத்தூரில் ஏப்ரல் 6ஆம் தேதி பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது வரை அதிமுக 140 இடத்தை பெறும் என்று சொன்ன பொழுது 8ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் அறிக்கையில 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் என்று தீய சக்தி கருணாநிதி அறிவித்தார். இது அன்றைக்கு இருந்த IPS IAS அதிகாரிகள் சிலர் கைக்கூலிகள் செய்த காரணத்தினால்தான் மீண்டும் 2006 தீய சக்தி கருணாநிதி ஆட்சிக்கு வந்தது. அதை எண்ணித்தான் புரட்சி தலைவி அம்மா 2011 எல்லா திட்டத்தையும் அறிவித்தார்கள். அதனை தொடர்ந்துதான் முதலிலும் ஆட்சி, அடுத்தும் ஆட்சி என்று வந்தது புரட்சி தலைவி அம்மா காலம். அம்மா மறைவுக்கு பிறகு யாரும் கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டன் இன்றைக்கு வரை அதிமுக விட்டு விலக போவதும் இல்லை. சம்பாதித்தவர்கள், அமைச்சராக இருந்தவர்கள், மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர்கள், அதுவும் குறிப்பாக அண்ணன் எடப்பாடியார் கட்சி தொண்டனுக்கும் மற்றவர்களுக்கும் பலன் பெறுகிற வகையில் உங்களுடைய நடவடிக்கைகளை நடத்துங்கள், நான் பொதுச்செயலாளராக இருக்கிறேன் என்று சொன்னதை வைத்துக்கொண்டு சம்பாதித்துவிட்டு இன்றைக்கு மீடியாவின் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இன்றைக்கு வந்திருக்கிற தாவேகாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இன்றைக்கு அடைக்கலம் தேடி போகிறார் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஒரு கூலிப்படை மாறி பழம் பழுக்கிற இடத்திலே வவ்வாக்கள் எப்படி அடையுமோ அதை போல போகிறார்கள். அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது. அது எம்ஜிஆர் இந்த உலகம் உள்ளவரை, உலகம் அழிகிற பொழுதுதான் அதிமுக அழியுமே தவிர உலகம் இருக்கிற வரை அதிமுகவை எவனாலும் அழிக்க முடியாது. இதுதான் வரலாறு. நீங்க சொன்னீங்க வரலாற்று ரீதியாக பல தகவல் சொன்னீங்க, இதெல்லாம் உண்மைதான், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் எம்ஜிஆர் தொடர்ச்சியாக 3 முறை இருந்தார், அம்மாவும் பல ஆண்டுகள் இருந்திருக்காங்க. பட் ஒரு எடப்பாடி தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர் தோல்வியாக இருக்குல்ல, அதனால தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒரு இது வரும்ல, தொடர் தோல்வியை சந்திச்சா. ஸோ அதனால அவங்க சரி தேர்தலுங்கிறதே வெற்றியை நோக்கி போகிறது தானே, தொடர் தோல்விங்கனால அப்படி போகலாம்ல, அதை நீங்கள் அவ்வளோ குறையும் சொல்ல முடியாதுல்ல, தொடர் தோல்வியை தாங்கிக்க மாட்டாங்கல்ல யாராக இருந்தாலும். தோல்வியை தலைவர் காலத்திலும் சந்திச்சிருக்கிறோம், அம்மா காலத்திலும் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து தான் பொதுச் செயலாளரை எடப்பாடியார் பொதுச் செயலாளர் இருக்கணும்னு சொல்லி எம்ஜிஆருடைய சட்ட திட்டங்களை மாற்றியவர்கள் தான் இன்றைக்கு தாவேகாவுக்கு போயிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 36 பேரை வைத்து சர்க்காரியா கமிஷனுடைய தீர்ப்பை அமுல்படுத்தக்கூடாது என்று
வைத்த காரணத்தினாலே 32 36 பேரை வைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கட்சியில் விட்டு நீக்கிய காரணத்தினாலே அடிமட்ட தொண்டனும் ஓட்டு போட்டுத்தான் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்ட திட்டத்தை முழுமையாக 80 தேர்தல் நடத்தி தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், மாவட்ட செயலாளர் அறிவித்த பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு உண்டு. அந்த சட்டத்தை மாற்றியவர்கள்தான் இன்றைக்கு பதவி ஆசை பிடித்து போயிருக்கிறார்களே தவிர எடப்பாடியாரை குற்றம் சொல்ல முடியாது. எடப்பாடியார் பொதுவாக நடவடிக்கை எடுப்பது அவருடைய சாரித்து அவர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவர் முழுமையாக கவனம் செலுத்தாதது ஒரு குறை. அந்த குறையை போக்கி இன்றைக்கு தென் மாவட்டங்களில பணம் படைத்தவர்கள் 1-2 பேர் போயிருக்கிறார், மற்ற யாரும் போகல. சம்பாரிச்சவன் போயிருக்கிறான். மதுபான பாட்டில் சம்பாரிச்சவன், அமைச்சராக இருந்து சம்பாரிச்சவன், பல கோடியை இந்த பாதாள சாக்கடை திட்டத்தில் சம்பாரிச்ச இசைக்கு சுப்பியா போன்றவர்கள் தான் போயிருக்கிறார் தவிர தென் மாவட்டங்களில் அடிமட்ட தொண்டன் எவனும் போகல. இதுல மட்டும் அவர் கவனம் செலுத்தினால் மீண்டும் அதிமுக ஆட்சி நிச்சயமாக வரும். இன்னொன்று பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், இந்த 4 இடத்துலையும் ரெட்டலை தான் என்றைக்கும் ஜெயித்திருக்கிறத தவிர வேற எதுவும் ஜெயிக்காது. வருகிற இடைத்தேர்தலிலும் நிச்சயமாக வெற்றி பெறும். மதுரை, திருச்சி கிழக்கும் சேர்ந்து. அதனால பிடிக்காத பொண்டாட்டி கால்பட்டா குத்தம், கைப்பட்டா குத்தம் என்று சொல்லிய அடிப்படையில் இன்றைக்கு எடப்பாடியாரை விமர்சனம் செய்துவிட்டு போயிருக்கிறார். ஆனால் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தொண்டன் நிறைய பேர் இருக்கிறார். இப்போ நம்ம மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ பரவாயில்ல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. மாவட்டத்தில் செந்தில்நாதனும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனாலதான் தோல்வி முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க. இப்போ பொன்மணி பாஸ்கரன் லாஸ்ட் நம்ம இன்டர்வியூல கூட அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எந்த அளவுக்கு உண்மைதானா? பெரிய கருப்பனுக்கும் செந்தில்நாதனுக்கு இருக்கிறது இன்னைக்கு இல்லை, 2015 இருந்தே இருக்கு. இது ஒண்ணு இன்னைக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டா இல்லை. பத்திலாம் தலைமைக்கு தெரியாமையா இருந்திருக்கு. அது அந்த 2011 2015 அந்த காலகட்டங்கள் தலைமையினுடைய தன்மை வேறு. 2016 புரட்சித் தலைவர் அம்மா மறைவிற்கு பிறகு எடப்பாடியார் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அதனுடைய காலகட்டம் வேறு. அதனால அந்த காலகட்டத்தை இந்த காலத்தை ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த 2011 தவறு நடந்துச்சு, 2015 தவறு நடந்துச்சு. இது யாரை குற்றம் சொல்லணும்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு இருக்கிற சூழல்ல சில பேர், இன்னைக்கு அவன்லாம் இறந்து போயிட்டான். மிடாஸ் மோகன் ஒரு ஆளு, ராவணன் ஒருத்தன், இது மாதிரி 2-3 பேர் இவர்கள் வைத்ததுதான் சட்டம் என்று இருந்தார். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு 5 ஆண்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுகிற பொழுது எல்லோரையும் வெளியே போய் சொல்லிவிட்டு ஒருவரோட நிச்சயமா பேசலாம். அதுக்கு யாரும் எந்த விதமான எதுவும் சொல்ல முடியாது. ஆனா புரட்சி தலைவி அம்மாவுடைய சூழல் ஒரு 5-6 அமைச்சர்களை வைத்து பேசுகிற பொழுது எல்லோரையும் வெளியே போய் சொல்லிவிட்டு ஒருவரை வைத்து பேசினால் இந்த உலகம் எப்படி பேசும் என்பது நன்றாக தெரியும். இதுதான் ஒரு மைய கருத்தினுடைய காரணம், வேற எதுவுமே இல்லை. மாடியில் இருக்கலாம், என்னை வெளியே போய் சொல்லலாம், வெளியே போய் சொல்லி போயஸ் கடனை விட்டு வெளியே போய் சொல்லி சொன்னா கேட்டு தாண்டுற வரைக்கும் நான் போனேனா போகலையான்னு அம்மாவால் பார்க்க முடியாது. இதுதான் அங்க இருக்கிற சூட்சமே, வேற எதுவுமே இல்லை. மற்றவர்கள் எந்த குறையும் எந்த இதுவும் அதிமுக பத்தி சொல்லவே முடியாது. மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைக்கும் அதிமுக ஒரு தூய்மையான அதிமுக. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வளர்த்த ஒரு தூய்மையான இயக்கம். இந்த இயக்கத்தை இன்றைக்கு எடப்பாடியாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதற்கு அவர் செய்ய முடியாமல் இருப்பதற்கு எல்லாத்திற்கும் ஒரு தடையாக இருந்தவர்கள்
இன்னைக்கு எல்லாரும் தாவேக்காவுக்கு போயிருக்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பொதுக்குழு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டத்திட்டங்களை மாத்திட்டாங்க. பெஞ்சமின் பெரிய வாள் கொண்டு வர்றார். அந்த வாளை கையில கொடுத்து விட்டு அந்த வாளை கொடுத்ததற்கு பிறகு அவர் எடப்பாடியார் கட்டி பிடிக்கிற பொழுது இந்த வாளை வைத்து குத்தலாம் என்று சொல்லி ஒரு மீடியா வந்ததை நீங்களும் பார்த்திருப்பிய. நான் பார்த்திருக்கேன். அதை யாரை குத்தலாம்னு சொன்னா அன்னைக்கு பொதுக்குள்ள விட்டு போனவங்கள குத்தலாம்னு சொன்னான். யாரு? பஞ்சமீன். இன்னைக்கு அந்த பஞ்சமீன் எங்க போயிருக்கிறான்? தீயசக்தி கருணாநிதியுடைய கூடாரத்துக்கு தான் போயிருக்கிறான். இதுதான் உண்மை, வேற எதுவுமே இல்லை. இப்போ நீங்க இப்போ பேசுறப்ப தீய சக்தின்னு ஒரு 20 முறை சொல்லியிருப்பீங்க. ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு தாவேக்கா ஆட்சி அமைக்க சிக்கல் எழுந்தப்ப திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கல மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததை சொல்றாங்களே, தொண்டர்கள் உங்களை மாதிரி எல்லாம் இப்படி ஏத்திருந்திருப்பீங்க? ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மதுரையில வச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பூசாரின்னு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் கருணாநிதி எம்ஜிஆரையும் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பட்நாயக் இல்ல, இன்னொரு வேற ஒரு ஆளு. அப்படி நடத்துகிற போது இருவரும் ஒன்றாக இணைய போகிறார் என்று சொன்ன நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் கொதித்து எழுந்ததற்கு பிறகு இனிமேல் இந்த பேச்சு பேசக்கூடாது என்று வெளியே எந்திரிச்சு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அது யாரும் மறுக்க முடியாது. அது மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. நடந்திருந்தால் அதனுடைய விளைவுகள் வேற. அதை யாரும் மாற்ற முடியாது. அடுத்த வரல அப்படி கூட்டணி அமைக்கலாம் வாய்ப்பு இல்லைங்கிறிய? வாய்ப்பே இல்லை. அப்புறம் அந்த திருப்பத்தூர் தொகுதி பார்த்தானே, கடைசி நீங்க தான் ஜெயிச்சியவில்லை ஏடிஎம்கேல. நீங்க தான் கடைசி எம்எல்ஏ. அதுக்கப்புறம் 4 முறை தோல்வி. இப்போ வந்து பிஜேபி கொடுத்துட்டாங்க. ஏன் அதிமுக நிக்காத காரணம் என்ன? இந்த தொடர் தோல்விக்கு என்ன காரணம்? இங்க திருப்பத்தூர் தொடர் தோல்விக்கு காரணம் அதான், தலைமைக்கு சரியான செய்திகள் போகாத காரணம். இன்னொன்று மாவட்ட செயலாளருடைய காரணம். அதை யாரும் மாற்ற முடியாது. இன்னைக்கு வந்து 2011 வந்து என்னுடைய பகுதிகளெல்லாம் நான் நடந்து போய் தலைவர் காலத்தில் ஒன்றிய செயலாளர் இருந்து சாலைகள் போட்ட இடம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 21 பஞ்சாயத்து, மொத்தம் 45 பஞ்சாயத்துல என் கால் பதிக்காத இடமே இல்லை. அதுல இன்றைக்கு ஒரு 19 பஞ்சாயத்து வந்து சிவகங்கை தொகுதி, ஒரு 21 பஞ்சாயத்து திருப்பத்தூர் தொகுதி. அந்த 2011 இன்றைக்கு கட்சியை விட்டு போனவர்கள், வேற கட்சிக்கு போனவர்கள், அன்றைக்கு தவறான செய்திகளை சொல்லி கண்ணப்பன் போன்றவர்கள் அன்றைக்கு அந்த வேட்பாளரை வந்த காரணத்தினால 1200 ஓட்டுல தோத்தார். ஆனால் பழைய திருப்பத்தூர் தொகுதிங்கிறது நிச்சயமா ஜெயிச்ச இடம். இது ஒண்ணு. 2015 வேட்பாளர்களை மாத்தி போட்டு, அதுக்கு காரணம் என்னை போன்றவர்கள், என்னை போன்ற தொண்டர்கள் வரக்கூடாதுங்கிற காரணத்தினால சொன்ன நடவடிக்கையினால 2015 தொடர்ந்து பெரியப்பன் ஜெயிச்சாருங்கிறது ஜாதியினாலேயோ கட்சியினாலேயோ அல்ல, ஒரு கூட்டணி அந்த சக்தியினாலதான் பெரியப்பன் ஜெயித்தாரே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதிமுக எப்பவுமே அதிமுக கோட்டை திருப்பத்தூர் தொகுதி, அதை யாரும் மாற்ற முடியாது. அப்ப வந்து அந்த கடந்த 20 வருஷமா தொகுதிக்கு ஒரு பெருசா சொல்லலைன்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைதான். உண்மை. இப்ப நான் 5 ஆண்டு காலம் நான் செஞ்ச காரியங்கள் நிறைய. எஸ்புதூர் யூனியன்ல பாலக்குறிச்சின்னு ஒரு பஞ்சாயத்தே இருக்கு. அது வந்து பொன்னமராதி யூனியனை சார்ந்தது. அந்த பஞ்சாயத்தை யாருமே பார்க்கல. ஆனா என்னுடைய காலத்துல அந்த பஞ்சாயத்து இருக்கக்கூடிய கிராமங்கள் அத்தனைக்கும், பாலக்குறிச்சியில இருந்து ரகுநாதபுரத்துல இருந்து இன்னும் 2-3 எல்லா இடத்துலையும் நாடக மேடை, தார் ரோடு, அதே மாதிரி திருச்சி டு அந்த பாலக்குறிச்சி ரோடு, இப்படி எல்லா ரோடுகளும் போட்ட காலம் என்னுடைய காலம். அதற்கு பிறகு இன்னொன்னு சொல்ல போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல கிராமங்கள் தோறும் டவுன் பஸ் விட்ட காலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம். அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா காலத்துல திருப்பத்தூர் தொகுதியில தார் ரோடு இல்லாத இடமே ஊரே இல்லைங்கிற அடிப்படையில 5 ஆண்டு காலம் செஞ்சோம். 1-2 விட்டு போனதை தான் நான் 2001 2002 செஞ்சேன். ஆனா 2006 இருந்து அவர் இருந்த காலம் வரை திருப்பத்தூர் தொகுதிக்கு ஒரு செங்கலை கூட அவர் போடல, நல்ல திட்டங்களை கொண்டு வரல. இன்னொன்னு உறுப்பினர் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னு சொன்னா, காந்தி ரோடு திருப்பத்தூர் தொகுதி, திருப்பத்தூர் அப்படின்னா காந்தி ரோடு தான். அது என்னுடைய அம்மா அவர்கள் 2001 எனக்கு பிரச்சாரம் பண்ண 2024/4/2001 பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது திறந்த ஜீப்ல என்னோட நின்று பேசிவிட்டு அந்த குண்டும் குழியுமாக இருந்த சாலை வழியாகத்தான் அவளை கூட்டிட்டு போனோம். திருப்பி தேர்தல் வருவதற்குள்ளாக
அந்த சாலையை போட வேண்டும்னு சொல்லி 21 லட்சம் ரூபாய் எம்எல்ஏ நிதியில இருந்து ஒரு சிமெண்ட் சாலையை உருவாக்கிய பெருமை அதிமுகவிற்கு உண்டு. எனக்கு ஓட்டு போட்ட மக்களால அந்த பணத்தை அதிமுகவுக்கு உண்டு என்பதை, இது மாதிரி ஒரு காரியத்தை கூட இதை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்ல முடியாதவ தான் பெரிய இருப்பு. அப்புறம் புதிய அரசு அமைஞ்சு 30 நாள் ஆகிருக்கு. தாவேக்கோட அரசு செயல்பாடு எப்படி இருக்கு? நிறைய விமர்சனங்கள் இருக்கு. நிறைய எல்லா விமர்சனம் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. என்ன திமுக ஆட்சியில் என்ன ஸ்டாலின் ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அது அன்னைக்கு பாலியல் தொல்லை, அது போய் இப்போ வந்து மின்வெட்டு. ஒரு காலத்துல அம்மாவுடைய ஆட்சி காலத்துல 900 யூனிட் மின்சாரம் வெளி மாநிலங்களுக்கு கொடுத்தாங்க, இங்க உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு திமுக ஆட்சியிலையும் அது இல்லை, இப்ப இருக்கிற தாவே காட்சியிலையும் இல்லை. இப்ப ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம், சாதாரண கிராமத்துல கூட ஒரு 5 மணி நேரம் கரண்ட் கட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. அது வந்து திருப்பி நான் சொல்ல போனா இந்த மீடியாவுடைய வைப்ரேஷன், இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்னொன்று சொல்றாங்களே அது என்னது, இன்ஸ்டாகிராம், இந்த இதுகளை பயன்படுத்தி தான் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் வேட்பாளரே நாங்கள் பார்க்கல, ஆனால் ஓட்டு போட்டோம். ஆனால் நாங்கள்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம், வீடு வீடாக போயிருக்கிறோம், ஒரு இறந்ததுக்கு போவோம், நல்ல காரியங்களுக்கு போவோம். இது மாதிரிலாம் நாங்கள் போய் அனுபவப்பட்டவங்க. ஆனால் இன்னைக்கு எங்கே போனாலும், மேலூர் போனாலும் சரி, மானாமதுரை போனாலும் சரி, மதுரை போனாலும் சரி, எங்கே போனாலும் எங்களுக்கு வேட்பாளரே தெரியாது, ஆனால் ஓட்டு போட்டோம். அதுக்கு ஒரே காரணம் இது ஒன்று தான். சினிமாவில் நேற்று கூட நீங்கள் வந்து பிரதமர் மோடியினுடைய அந்த நிதிநிலை அறிக்கை கூட்டம் நடக்கையில் எல்லா முதலமைச்சரும் எப்படி இருக்கிறான், இவன் மட்டும் எப்படி உட்காந்துருக்கான்னு மீடியாவை பார்த்தாவே தெரியும். ஏதோ பேய் அரைஞ்சு போய் உட்காந்துருக்கிறான். என்ன செய்ய போறோம்னு நினைச்சு உட்காந்துருக்கானா, அல்லது சினிமாவில் டைரக்டர்கள் சொல்றதை வச்சு எப்படி ஆக்ஷன் பண்ண போறோமோ அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இன்னொரு விஷயம், முதல் ஒரு பெரிய மோசடி. இந்திரா காந்திய தென்னாட்டு காந்தின்னு சொன்னாங்க, காந்திய மகாத்மா காந்தின்னு சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா துரைன்னு தான் சொன்னாங்க. ஆனா மக்களால் அண்ணான்னு போட்டிருந்தாங்க, பேரறிஞர் அண்ணான்னு சொன்னாங்க, தென்னாட்டு காந்தின்னு சொன்னாங்க. அது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படித்தான் சொன்னாங்க எல்லாரும். இது ஊரே அறிஞ்ச விஷயம். ஆனா மக்களால் எம்ஜிஆர்னு சொன்னாங்க, மக்களால் மக்கள் திலகம்னாங்க, மக்களால் புரட்சி தலைவர்னு சொன்னாங்க, மக்களால் வள்ளல் என்று சொன்னாங்க. இப்படி வரிசையா. அது மாதிரி புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஜெயலலிதாங்கிறத, அம்மாங்கிற வார்த்தை உலகத்துல எவருக்குமே கிடைக்காத வார்த்தை. புரட்சி தலைவின்னு சொல்ற வார்த்தை யாருக்குமே கிடைக்காத வார்த்தை. ஆனா இன்னொன்று, கருணாநிதியை கூட கருணாநிதினு சொன்னாங்களே தவிர அதுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி வேணா சொன்னாங்க. ஆனால் முழுக்க ஒரு மோசடியான பேர் என்னடா ஜோசப் அப்படிங்கிறது எப்போ நாமினேஷன் கொடுக்க போகல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்னு தான் சொல்றாங்க. இப்ப கூட மீடியாவில எல்லாம் ஜோசப் விஜய்னு சொல்லணும். ஒரு முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு கூட எல்லா டிபேட்ல இருந்து எல்லாத்துலயுமே விஜய்ங்கிறாங்க. ஜோசப் விஜய்னு சொல்லணும். ஜோசப் விஜய்னு சொல்லியிருந்தால் இதனுடைய நிலைமை வேற, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் மீடியா தான், வேற ஒண்ணுமே இல்லை. எதையும் சாதிக்க போறது இல்லை, எந்த சாதனையும் அவரால் பண்ண முடியாது. அவர் சொன்ன திட்டங்கள் அத்துணையும் நிறைவேற்ற முடியாது. டிவி அம்மா கொடுக்கணும்னு சொன்னாங்க, அறிவிச்சாங்க. ஆனால் அதே டிவியை கருணாநிதி கொடுக்குறேனாரு. அந்த டிவிக்கு பேரே அஞ்சாரப்பட்டின்னு வச்சான், உங்களுக்கே தெரியும். ஆனா அப்படிலாம் அதிமுகவில் திட்டங்கள், எந்த திட்டங்களையும் குறை சொல்ல முடியாது. இன்னைக்கும் ஃபேன் ஓடுது, மிக்சி ஓடுது, கிரைண்டர் ஓடுது, எல்லாமே ஓடுது. இன்னைக்கும் எல்லா நடவடிக்கைகளும் நடந்துகிட்டு இருக்கு, அதை யாரும் மாற்ற முடியாது. இதுக்கு மேலேயும் செய்ய முடியும்னு சொன்னா அது ஆண்டவனால தான் முடியுமே தவிர வேற எதாலே முடியாது. ஆனா ஆட்சி எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. அது வந்து இன்றைக்கு இருக்கிற சூழல், இன்றைக்கு இருக்க இடதுசாரி வலதுசாரி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு கரூர் வழக்க கூட எடுத்திருக்காங்க கையில, எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. வாய்மொழி மௌனமா இன்னைக்கு அமித்ஷா இருக்கிறாரு. இதனுடைய விளைவுகள்லாம் என்ன எங்கே போகும்னு தெரியாது. ஆனா ஆக மொத்தம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல
மைனாரிட்டி அரசு உருவானதே இல்லை. ஒன்று அப் டு மெஜாரிட்டி, இல்லைன்னா அப் டு மெஜாரிட்டி இல்லாம கூட கருணாநிதி ஒரு ஆட்சியை நடத்தினார். ஆனா இப்ப ஒரு தொங்கு ஆட்சி மாதிரி எந்த நேரத்துல எப்ப வேணாலும் இந்த ஆட்சி போகலாம். அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. இதுதான் இப்ப இருக்கிற சூழல். அப்புறம் அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கிறனால அதிமுக தோல்வி வருதா? அது ஒரு காரணம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மதவாத சக்தி அப்படின்னு சொல்றதுங்கிறது தப்பான விஷயமே என்னைய பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப இங்க பூரா எல்லாம் மாமே மச்சனும் சித்தப்பன் பெரியப்பன் எல்லாரும் பழகுறோம். இப்படித்தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா RSS வச்சு இவங்க மதவாத சக்தின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு மோடி 4399 நாட்களை இருந்துட்டாரு. நேருவோட அதிகமா இருந்துட்டாரு. இன்னைக்கு மலேசியா போனா, சிங்கப்பூர்லாம் போனா பிக் இந்தியான்னு சொல்றான்னு அங்க இருக்க மலேசியாக்காரன் சொல்றான். மரியாதை கிடைக்குதுன்னு சொல்றான். இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்படி ஒரு மதவாத சக்தின்னு அதை கொண்டாடணும்? ஏன்னா இப்ப இருமொழி கொள்கை அப்படிங்கிறத காளிமுத்து, சீனிவாசன், எம்என், அவர் இது மாதிரி ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கையிலாம் அந்த பேட்டன் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருமே ஹிந்தி படிச்சுட்டான். இன்னைக்கு நம்மளை மாதிரி இப்ப எங்களை மாதிரி இருக்கவங்க கூட கேனப்பைய மாதிரி உட்காந்துருக்கவன் இருக்கு. ட்ரெயின்ல ஏறினா என்ன பேசுறேன்னு தெரியல. இப்ப எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. பிரெஞ்சு மொழி வந்துருச்சு, ஹிந்தி மொழி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இதுல ஒண்ணு இருமொழி கொள்கைக்கா இனிமே போராடுறது, இனிமே கையில் எடுக்கிறதோ ஸ்டாலின் எடுத்தாலோ அல்லது யாரு எடுத்தாலும் நடக்காது. அது முடிஞ்சு போன காரியம். இனிமே அந்த இருமொழி கொள்கையை தான், அப்படி முள்மொழி கொள்கை இல்லை இருமொழி கொள்கை தான் கொண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. அது வெளி வேஷத்துக்கு வேணா, அரசியலுக்கு வேணா பேசலாமே தவிர உண்மையான விஷயத்த பேச முடியாது. பேசுறவன் பூரா வீட்டிலையும் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப உலகத்தை ஏமாத்துற அர்த்தம், கிராம மக்களை ஏமாத்துற அர்த்தம். அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அப்புறம் இப்ப அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும்னா கட்சியில என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? அது பொதுச்செயலாளர் அவர் நிச்சயமா ஒரு முடிவு எடுப்பார். இப்ப இந்த இருக்கிற எம்எல்ஏக்கள் ஒரு 3-4 பேர் ரிசைன்மெண்ட் போயிருக்காங்களே தவிர பாக்கி எம்எல்ஏக்கள் எல்லாம் அதிமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு விசுவாசமா இருக்கணும், எடப்பாடிக்கும் விசுவாசமா இருக்கணும்னு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அது வர்ற 18ஆம் தேதி அசெம்பிளி கூடுகிற பொழுது எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றாக சேருவார்கள். அந்த எல்லோரும் எப்படி நடந்தார்களோ அதே போல நடந்து கொள்வார்கள். அந்த நடந்து கொண்டு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறை நிச்சயமாக எல்லா தலைவர்களும் உருவாக்குவார்கள். இப்ப தாவேக ஆரம்பிச்சுல இருந்து விஜய் ஒரு இளைஞரா இருக்காரு. அது மாதிரி திமுக அடுத்த தலைமையா உதயநிதி ஒரு இளைஞரா இருக்காரு. இப்ப அண்ணாமலை வர புதுசா அரசியலுக்கு வர்றாரு. பட் அதிமுக அந்த மாதிரி இளைஞர் தலைமை இல்லை, இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு. இளைஞர்களுக்காக ஓட்டு இல்லை, செய்த சாதனைகளுக்காக ஓட்டு. இப்ப பார்த்தோம்னா இளைஞர் ஓட்டு அதிகமா சொல்றேன். மக்களுக்கு சேவை செய்கிற இயக்கம் எதுவா இருந்தாலும் அந்த இயக்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலதான் 107 சீட் அதிமுக அழியல, 40 இடம் பிடிச்சிருக்கு. 9 மாவட்டங்கள்ல தாவேக்காவே இல்ல. அப்ப மக்கள் நினைச்சுதான் ஒரு பக்கம் அந்த மாவட்டங்களை பூரா இல்லைன்னு தான் ஆக்கியிருக்கிறான். அப்ப மக்கள் அந்த தாவேக்காவை ஏத்துக்கல. ஆனா அதிமுகவை எல்லா இடத்துலயும் ஏத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா கொண்டு போற வழியில எடப்பாடியாருடைய அந்த கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய வழியில பின்பற்றினால், அவர் செய்கிற காரியங்களுக்கு துணையாக நின்றால் யாரு வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம். கருணாநிதி 2006 முதலமைச்சர் ஆகலையா? 2006 முதலமைச்சர் ஆகலையா? அது இல்ல, மக்களுடைய எண்ணம். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்னைக்கு விஜய் இன்னைக்கு மக்கள் திட்டுறதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். எந்த மீடியாவில் இன்னைக்கு சொன்னாங்களோ அந்த மீடியாவை சினிமாக்கார மாதிரி நடிச்சுட்டு போயிட்டியாடா, இப்ப நாங்க எங்க புள்ள சாகுதேன்னு கேட்கிறானே, எங்களுக்கு கரண்ட் இல்லைன்னு சொல்றாப்லையே, அந்த மின்சாரம் இல்லைன்னா கூட அந்த இதை வச்சு நாங்க பயன்படுத்துறோம், அதுவும் இல்லாம போயிருது. இப்ப நாங்க தெருவில் நிக்கிறோம், அப்ப சினிமா மாதிரி நீ ஆக்ஷன் பண்ணிட்ட, நீ என்னடா நல்லா இருப்பியா அப்படின்னு இப்ப மக்கள் இன்னும் 30 நாள்ல கேட்கிறாங்களே. அப்ப கேட்ட மக்களுக்கு ஒரு உணர்வுபூர்வம் அந்த எண்ணம் வந்துடும். இப்ப இவருக்கு அவரு பரவாயில்ல, நடிக்கிற மாதிரியே நடிச்சுட்டு போயிட்டான். எம்ஜிஆர் நடிச்சாரும் கூட அதே நேரத்துல மக்களுக்காக சேவை செய்தார். அதே மாதிரி அம்மா அவர்கள் நடித்தாங்க கூட அம்மா முழுமையா மக்களுக்காக சேவை செஞ்சாங்க. அதே மாதிரி கருணாநிதி ஒரு உணர்ச்சி பசப்பட்டு எழுதினார் இதுகள்லாம்.
இன்னைக்கு வந்து உதயநிதிலாம் வந்து இன்னைக்கு ஒரு உருவாக்கப்பட்டு கருணாநிதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் முதலமைச்சர் ஆக முடியல ஸ்டாலினால. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் வந்து இருக்கையில ஒரு தன்னுடைய இதை கொண்டாந்துருக்காது வர இந்த கட்சியில உழைப்பவனுக்காக கருணாநிதி இன்னைக்கு ஸ்டாலின் கொண்டாடல உதயநிதியை. அப்படி கொண்டாந்துருந்தா துரைமுருகன் வந்திருக்கணும், அப்படி கொண்டாந்துருந்தா நேரு வந்திருக்கணும். இப்படிலாம் பல பேர் இருக்கிறாங்க. அதனால அது காரணம் அல்ல. மக்கள்கிட்ட போய் சேர்றது, மக்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணத்துக்கு நிவர்த்தி பண்றது, இது மாதிரி காரியங்கள் செய்கிற ஒரு இயக்கம் எதுன்னு சொன்னா அது எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம், புரட்சித் தலைவர் அம்மா உருவாக்கின இயக்கம். அந்த வழியில அண்ணன் எடப்பாடியார் குடிமராமத்து நாயகன் ஒரு 4.5 வருஷத்துல பேர் எடுத்தவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார். அதை யாரும் மாற்ற முடியாது. இன்னைக்கு டெல்டா மாவட்டம், கோவை மாவட்டங்கள்ல இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஒற்றுமையா இருந்து விவசாயிகள் இன்னைக்கு இருக்காங்கன்னா அதுக்கு எடப்பாடியார் ஒரு காரணம். குண்டாறு திட்டத்தை கொண்டாந்திருந்து 1800 கோடி ரூபாய் ஒதுக்குனவர் புரட்சி எடப்பாடியார். அந்த திட்டம் அன்னைக்கு கொண்டு வந்திருந்தா தென் மாவட்டங்கள்லயும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு கிடப்புல கிடக்கு. அந்த திட்டத்தை யாரும் எடுத்துக்கல. அப்படி அந்த திட்டம் வந்தா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டம் இன்னைக்கு வளங்கொழிக்கிற மாவட்டம். இப்படி நல்ல திட்டங்களைத்தான் கொண்டு வந்தது அதிமுக. அப்படி கொண்டு வந்த தலைவர்கள் தான் இந்த 3 தலைவர்களும். அம்மா எம்ஜிஆர், அம்மா எடப்பாடியார். வாய்க்கு வேணா சொல்லலாம், பிடிக்கலைன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அப்புறம் இப்போ மெயினானே இப்போ சிவகங்கை மாவட்ட செயலாளர் அதிக குற்றச்சாட்டு இருக்கு செந்தில்நாதன் மேல. அவரை மாத்தணும்னு சொல்லியிருக்கீங்களா? தலைமைக்கு சொல்லியிருக்கீங்களா? இல்லை, என்னைய பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் சொல்லல. எல்லாரும் பேசுறாங்க, இந்த மாதிரி மாத்துனா நல்லது அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. ரெண்டாவது, என்னுடைய ஒரே ஒரு இது 4 தொகுதியையும் 3 தொகுதியையும் தார பார்த்தது மாவட்ட செயலருடைய ஒரு குற்றச்சாட்டு. அது யாரும் மறுக்க முடியாது. அதுபோக மாவட்டத்தை ஒரு 2ஆ பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. 2 மாவட்ட இதெல்லாம் வந்து தலைமையில முடிவு பண்ணணும். தலைமை முடிவு பண்ணி அறிவிச்சா அதுக்கு பிறகுதான் என்னன்னு தெரியும். இல்ல உங்களை மாதிரி ஆளுக்கு முன்னாள் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினாதானே அவங்க செய்வாங்க. வலியுறுத்துறங்கிறது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து அம்மாட்ட வலியுறுத்தினது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4 முறை என்னை மாவட்ட செயலர் இருந்து எடுத்திருக்காங்க, திருப்பி போட்டிருக்காங்க. நான் எதுவும் வலியுறுத்தினது இல்லை. அது மாதிரி இப்பவும் பொதுச் செயலாளருடைய எண்ணம் என்னவோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில நம்மளுடைய பயணம் தொடரணும். உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைச்சா சிறப்பாக செயல்படுவீங்களா? எப்படி? நான் கிடைச்சா செயல்படுவேங்கிறது மாறுபட்ட கருத்து இல்லை. நான் 99ல் நான் வந்து மாவட்ட செயலாளர் இருந்திருக்கிறேன். தாயமங்கலத்துல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் கம்மாயில. அந்த கண்மாயில நடந்ததுக்கு கிட்டத்தட்ட வந்து பூவந்தில இருந்து தாயமங்கலம் வரைக்கும் கொடி கட்டியிருந்தேன். நான் மாவட்ட செயலாளர் இருந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. அது கோகுலேந்திராவிலேருந்து செந்தில்நாதன் உட்பட எல்லாருமே. யாரை கையை காமிச்சாலும் இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேனே தவிர அம்மாட்ட இவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு நான் சொன்னதில்லை. அது என்னுடைய வீழ்ச்சியா கூட இருக்கலாம், எனக்கு ஒரு வீழ்ச்சியா கூட நடந்திருக்கலாம். நான் எதையும் எடுத்துக்கிறது இல்லை. அப்புறம் ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம்னே, நீங்க 2001ல் ஏடிஎம்கே சார்பாக இங்கே திருப்பத்தூர்ல நிற்கிறப்ப அம்மா பிரச்சாரத்துக்கு வந்துருந்தாங்கல்ல, வந்துக்கிறப்ப 4 தொகுதியில் வேட்புமனு பண்ணியிருந்தாங்க. அது வந்து 3 வேட்புமனு ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி செய்தி வந்துச்சு. உங்களுக்காக இங்கே திருப்பத்தூர்ல இறங்கி ஜீப்பில் வந்து வேன்லேருந்து இறங்கி ஜீப்பில் வந்து பேசினாங்க. அது கொஞ்சம் நிகழ்ச்சியான சம்பவமா இருந்துச்சு. அப்போ நீங்க கேண்டிடேட் இருந்தீங்க? உண்மையில் நான் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தேன். அப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியை பற்றியும் கேட்டாங்க, என்கிட்ட விசாரிச்சாங்க. அப்போ வந்து சிவகங்கை தொகுதியில் வேட்பாளர் நிப்பாட்டணும், இளையாங்குடி தொகுதியில் வேட்பாளர் நிப்பாட்டணும், திருப்பத்தூர் தொகுதியில் வேட்பாளர் யாருன்னு சொல்லலை, ஆனால் என்னை அறிவிச்சாங்க. பாக்கி 2ம் காங்கிரஸ் அலையன்ஸ். கிட்டத்தட்ட வந்து 4 தொகுதி அப்போ ஜெயிச்சோம். அப்போ வர்ற அன்னைக்கு 24/4/2001 ராம்நாளில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. இளையாங்குடியில பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அவங்க வரையில இந்த மாதிரி 3 தொகுதியிலையும் நிக்க விடாம கருணாநிதி பண்ணிட்டாரு, பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு பதஷ்டத்துல நான் இங்க இருந்து போயிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து கல்லல் தாண்டி மரவமங்கலம் போகையில மறுபடியும் டூரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் வந்து அந்த வேட்பாளரை சந்திரன் வேட்பாளரை அந்த இளையாங்குடி பார்டரில் போய் சிவகங்கை நின்றுன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். கும்பங்குடி பாலத்திட்ட வந்து நிற்கிறேன். அதுக்கிடையில் சிராவேல்கிட்ட நான் டீலாம் சாப்பிட்டுட்டு வரையில் வந்து கிலோ தொகுதி வந்துருச்சான்னு கேட்குறாங்க.
ஆனா உண்மையிலே என்னை வந்து ம். எப்பொழுதுமே வந்து அவங்க என்னை வந்து அடையாளம் கண்டதுக்கு பிறகு ம். கே உமாதேவன்னு சொல்லுவாங்களே தவிர மறு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ம். அது 2015 முதலமைச்சர் ஆயிட்டு வரையில கூட கவர்னர் மாளிகையிலிருந்து வீட்டுக்கு யாரையுமே நான் பார்க்கல, நேர வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்ன அம்மா நான் அகர்வால் கண் ஹாஸ்பிட்டல் கிட்ட ம். நான் நிக்கிறேன். என்னை தாண்டி போயிட்டாங்க. ஒரு 100-200 மீட்டர் தாண்டி நிப்பாட்டி திருப்பி என்னை கூப்பிட்டாங்க. ம். கூப்பிட்டு அன்னைக்கு நான் என்ன கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. ம். ஆனா கூப்பிட்டு அவங்க வந்து சால்வையை கொடுத்தேன், வாங்கினாங்க. வாங்கின பிறகு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னால முடியல. அம்மா புண்ணியத்தில் நல்லா இருக்க வேணும்ட்ட. அப்போ என்னை பாம்கோ தலைவராக இருந்தேன், கன்சியூமர் ஃபெடரேஷனுடைய தலைவராக இருந்தேன். ஆனா அந்த கும்மங்குடி பாலத்திட்ட என்னை ஏற்றி பின்னாடி ஜீப்ல ஏறினாங்க. வந்து திருப்பத்தூருக்குள்ள நுழைஞ்ச அந்த காந்தி சிலை கிட்ட வந்து நிக்கையில அவங்க இந்த தொகுதியினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்கள், பஸ் ஸ்டாண்டு, வேப்பமரம், பழைய பேரூராட்சி கட்டடம், எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். அது மாதிரி வந்து திருப்பத்தூர் என்ட்ரன்ஸ் தம்பிவட்டியில இருந்து 2 பக்கமும் சாரையா மக்கள் கூட்டம். இது எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து வேனை நிப்பாட்டின உடனே ஒரே சவுண்டு, அம்மா புரட்சி தலைவி வாழ்க வாழ்கன்னு ஒரே சவுண்டு. ஜீப்பு நிற்குது, வேனை கொஞ்சம் தள்ளியே நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு அவங்க எதுவும் ஒன்றும் கேட்க முடியல. கடைசியாக நான் திரும்பி பார்க்கல, டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணல தான் செங்கோட்டையன், இன்றைக்கு தாவேக்கால இருக்கிற செங்கோட்டையன், அன்றைக்கு அம்மாவுடைய டூரை போட்டவர், வேகமாக ஓடுறாரு. என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. வந்து என்னுடைய ஜீப்ல இருந்த படியை உருவுறாரு. உருவனோட நான் ஒரு காலில் வச்சுக்கிட்டு நிற்கிறேன். படியை கொண்டு இங்கே வைக்கிறாரு. கீழே இறங்கி தரையில் அந்த பூமியில் திருப்பத்தூர் மண்ணில் காலை மிதித்த உடனே அந்த படியை தூக்கி கொண்டாந்து உள்ளே வைக்கிறாங்க. வச்சா என்னுடைய ஒரு கால் அந்த துண்டு இழுக்க முடியல, ஒரு கால் மட்டும் இருக்கு. ஏறிட்டாங்க மேலே. ஏறி நின்றுட்டு சும்மா நெல், ஒன்றும் பயப்படாத. அப்போதான் சொன்னாங்க, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, இங்கு நாம் சிரிக்கும் சிரிப்பு ஆனந்த சிரிப்புன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடிட்டு அன்னைக்கு அவங்க பேசின பேச்சு தமிழ்நாடு முழுவதும் நின்ன வேட்பாளர்கள் அத்தனை பேரும் ஜெயிப்பதற்கு இந்த திருப்பத்தூர் மண் ஒரு காரணம். அந்த அப்ப கூட நீங்க எல்லாரும் மீடியா எடுத்தீங்க. ஆனா என்னுடைய பையன், என்னுடைய பையனுடைய ஃப்ரெண்டு சாய், பத்திரிகை நிருபர், போட்டோ கிராப்பர், அவன் போட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறான். எனக்கு தெரியாது. ஆனா என்னோட நின்ன போட்டோ எடுத்தவன் சாய். திருப்பத்தூர்ல இருந்து நான் கீழச்செல்பட்டி போய் அந்த வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் மாறின உடனே புலவர் சங்கர்லிங்க என்னை குடிச்சு, என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, எனக்கு அந்த போட்டோ வேணும், யாராவது எடுத்திருப்பான், அந்த போட்டோ வாங்கி கொடுனா. உடனே போன் பண்ணி பேசி புதுக்கோட்டை திருமயம் மீட்டிங் முடிச்சு கிளம்புறதுக்குள்ளாக போட்டோ எடுத்து கொடுத்துட்டாங்க. எனக்கு பெருமை என்னன்னு கேட்டா, வேர்ல்டு லெவல்ல, ஆல் இண்டியா லெவல்ல, தமிழ்நாடு முழுக்க ஹெட்டிங்ல வந்த படம் அம்மா படமும் என் படமும் இன்னைக்கு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணா முதல் படம் அதுதான் வரும். இது வந்து எனக்கு கிடைச்ச வரலாறு, அது அம்மா கொடுத்த பெருமை. அதனுடைய அடிப்படையில் 2003 என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2011 முதலமைச்சரான பிறகு 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் யாருமே தேதி கேட்கல. ஆனா 2014 நான் தேதி கேட்டேன். போய் தேதி கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்க, பூங்குன்றத்தில் லெட்டர் கொடுத்தேன். பூங்குன்றம் தேதி கொடுத்தா சரி, இல்லைன்னா இந்த தேதியில கல்யாணத்தை வைக்க சொல்லுன்னு சொன்னா சரி, இது ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு கிடைச்சா போதும்னு சொன்னேன். 4 நாள்ல கூப்பிட்டாங்க. உமாதேவனையும் முருகையா பாண்டியன் 2 பேரையும் சேர்ந்து கல்யாணத்தை நடத்த சொல்லுங்க. அதுக்கு பிறகுதான் பெரிய பெரிய தலைகள், நயினார் நாகேந்திரன், அறநிலையத்துறை அமைச்சர் இவர் செந்தூர் பாண்டியன், அப்புறம் தாடி ராஜு, இப்படி எல்லாரும் வரிசையா கிட்டத்தட்ட 9 கல்யாணம். என்னுடைய பையனுக்கு 6வது கல்யாணம். இதெல்லாம் எனக்கு கொடுத்த பெருமை. என்னை உருவாக்கணும்னு நினைச்சவங்கள புரட்சி தலைவி அம்மா தெளிவான முடிவு. ஆனா என்னுடைய துரதிர்ஷ்டம், என்னுடைய இது வந்து அம்மாவுக்கு எனக்கு இருந்த அந்த உறவுகள், அந்த பாசம், பிணைப்புகள் எல்லாம் கேட்டதில்லை. எனக்கு அது வேணும், நான் எது கேட்டதில்லை. எல்லாமே அவங்களா கொடுத்தாங்க, அவங்களா பண்ணாங்க. 5 முறை மாவட்டத்தில் எடுக்கையில கூட நான் வந்து ஏமா எடுத்தாங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன்.
அதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு, ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. அதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாது வாழ்க்கையில. அதில் இன்னைக்கும் அதே தான். எம்ஜிஆர், அந்த புரட்சி தலைவி அம்மா, அந்த வழியில இன்னைக்கு யாரை உருவாக்குனாங்களோ அவங்கள மீண்டும் அவங்களத்தான் பயன்படுத்த முடியுமே தவிர இனிமே யாரையும் புதுசா யாரையும் பொதுச்செயலாளராக கொண்டாடுறோங்கிற முடிவு நடக்கிற காரியம் இல்லை. அது கீழே அடிமட்ட தொண்டன் எல்லாருமே ஏத்துக்கிற பாணியில இருக்கிறான். அதை யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. இவ்வளவு தோல்வி சந்திச்சாலுமே 1 கோடி வாக்காளருக்கு மேல வாக்களிச்சிருக்கா இல்ல அதிமுக தொண்டர்களுக்கு அந்த அதிமுகவை அழிக்க முடியாது. அது வந்து ஒவ்வொரு தொண்டனும் இருப்பான். சத்துணவு திட்டம் அப்படின்னு அறிவிச்ச திட்டத்துல இருக்கக்கூடிய குடும்பம் அத்தனை பேரும் இன்னைக்கு அதிமுக ஓட்டு போடுறாங்க. விஏஓ என்று விஏஓ கிராம நிர்வாக அதிகாரின்னு போட்ட அத்தனை கிராமத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இன்னைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அது எம்ஜிஆருக்காக. இதெல்லாம் வந்து யாருமே மாற்ற முடியாது. மிக நன்றிண்ணே. நன்றி, வாழ்த்துக்கள். வாங்க.